அஸ்ஸலாமு ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து நாங்கள் ரமதானோட ப்ரிப்ரேஷன்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு டைம் நல்லா சேவ் ஆகும். நம்ம கிச்சன்லேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்ம கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இப்போது நம்ம ரமதானில் நோன்பு இதுக்கு என்ன குடிப்போம்டா அந்த ரோஸ் மில்க்கு, அந்த ஜூஸ், அந்த மாதிரி இதுதான் குடிப்போம். சரி, நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம், அது கொஞ்சம் ஹெல்தி ஆப்ஷனாக இருக்குங்கிறதுனால இந்த ரெசிபி உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒரு 5 to 6 பியர்ஸ் எடுத்து அது ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அதை கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஸ்டவ்வில் வச்சு நல்லா சுண்டி வர அளவுக்கு இதை நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். குக் பண்ணுறதுனால அது சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம ஒரு 2 வீக்ஸ் கிட்டக்க இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க கொதிக்க கலர்லாம் மாறிட்டு வந்துடுச்சு. நான் பியர்ஸ் தான் வீட்டில் இருந்ததுனால பியர்ஸை வச்சு செய்கிறேன். நீங்கள் இதிலே ஆரஞ்சு, மேங்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பியூரி மாதிரி பண்ணி வைக்கி ஜூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 2 to 3 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் ட்ரிங்க் ரெடி பண்ணுறப்ப சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சுகர் ஆட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இது தான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கூலானதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டர்லேயே வச்சிங்கன்னா 1 வீக் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் எப்படி செஞ்சு குடிக்கணுன்னா 1 கப் வாட்டருக்கு 1 ஸ்பூன் அந்த பியூரேவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா ரெஃப்ரெஷிங் வீட்டிலே ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி ஆகிடும். அதே மில்கில் 1 கப் மில்கில் அதை ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ரூட் மில்க் ஷேக் மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னா சமோசா ஃபில்லிங் செஞ்சிட்டு இருக்கேன். இதுவும் நீங்கள் சமோசா ஃபில்லிங் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நீங்கள் இப்போவே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சோண்டு எண்ணெயில் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நல்லா ஸ்மாலாக சாப்பரில் கட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். அது வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சேம் ஆயிலில் கொஞ்சம் எல்லாம் சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெங்காயமும் முட்டைக்கோசும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் சைடில் ஆயில் ஊற்றி ஒரு 1 கப் அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கோழி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் டொமேட்டோ பியூரே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த சமோசாவோட ஃபில்லிங்க்கு வந்து உருளைக்கிழங்கு தான் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட். அது இருக்கிறதுனால ஃபில்லிங் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து வெங்காயம் நம்ம எவ்வளோ தான் ஆட் பண்ணாலும் அது வந்து நல்லா சுருங்கி வந்துடுங்கிறதுனால தான் வந்து சேம் குவான்டிட்டிக்கு வந்து முட்டைக்கோஸாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். முட்டைக்கோஸோட ஸ்மெல் வந்து அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வரவே வராது. அதனால் பயப்படாமல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 க்ரீன் சில்லி வந்து நான் ஆட் பண்ணேன், அது சொல்ல மறந்துட்டேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போ வந்து 2 ஃபைனாக சாப் பண்ண வந்து கேரட்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேரட்டு, பீன்ஸ் இருந்தால் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், க்ரீன் பீஸ் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம், கேரட்டு, பீட்ரூட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 1 லார்ஜ் பீட்ரூட்டை வந்து அதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா போதும். எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாகி வந்துடும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பீட்ரூட்டோட கலர் தான் இதில் வந்து ஹைலைட்டு. உங்கள்கிட்ட பீட்ரூட் வந்து இல்லைனாலும் நீங்கள் வந்து வேணாம் யூஸ் பண்ணனாலும் விட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. நல்லா டேஸ்டியான சமோசா ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனல் டிஷ் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து டூனா ஃபிஷ் கபாப் வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 1 kg அளவுக்கு வந்து டூனா ஃபிஷ் வந்து எடுத்திருக்கேன். நல்லா சதை பீஸாக எடுத்து வச்சு அதை வந்து நல்லா தண்ணியில் அவிச்சிருங்க. டூனா ஃபிஷ் வந்து நல்லா அவிச்சு வந்து நல்லா சாஃப்டாக்கி வந்துடுச்சு. இதை வந்து நீங்கள் ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா வந்து நல்லா ஹார்டாகிடும். இப்போ வந்து ஒரு 2 பொட்டேட்டோ வந்து எடுத்து அதையும் வந்து நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து டூனா வந்து நம்ம கபாப் ஷேப்புக்கு வந்து பைண்ட் பண்ணணுன்னா வந்து நம்ம வந்து பொட்டேட்டோ இருந்தால் தான் அது வந்து நல்லா சாஃப்டாகும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷில் உள்ள ஸ்கின்னெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சதையாக உள்ளதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துருங்க. இதில் வந்து முள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து எடுத்து தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 1
டீஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம நார்மல் டொமேட்டோ வந்து ஆட் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பைண்ட் ஆகாது. அதனால வந்து பியூரி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம அவிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து கரம் மசாலா தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஃபிஷ்ஷுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து பொட்டேட்டோ மேஷரை வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணிடுங்க. நீங்கள் உருளைக்கிழங்கை தனியாக மேஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணாலும் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ப்ராசஸ். இந்த மாதிரி நல்லா நம்ம கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4-5 எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் தான் வந்து ஒரு 1/2 ஆனியன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மல்லிக்கீரை வந்து ஒரு கை கொத்த அளவுக்கு வந்து நல்லா வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களோட லெமன் வந்து நல்லா புளிப்பாக இல்லாக்கிட்டு நீங்கள் ஃபுல் லெமனே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கபாப் ஷேப்பில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்கியூவர்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து தவாவில் தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒன் சைடு குக் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணால் வந்து டேஸ்டியான கபாப் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான் இந்த ரமதானோட ரெசிபீஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.